பார்த்துருப்பாரு ஆர்ப்பாட்டத்தில் எவ்வளோ கூட்டம்னு. அப்படி இருக்கும்போது இதை பார்த்தாவது ஸ்டாலின் இனிமே ஒழுங்கா இருக்கணும். இந்த ஆட்சி கலையிறதுக்குள்ளேயாவது ஒழுங்கா வந்து நடத்தணும் எல்லாத்தையுமே, சரிங்களா? இப்பவே அவர் பயந்து இருப்பாரு டிவியில் பார்த்து. ஆர்ப்பாட்டத்துக்கே இவ்வளோ ஒரு கூட்டமான மாநாடு மாதிரி கூட்டம் இருந்தது. அதனால நிச்சயமா நல்லாட்சி நடக்கணும்னா தமிழர் தான், எடப்பாடியார் தான் வரணும். ஒரு தமிழர் ஆண்டா மட்டும்தான் தமிழ் மண்ணுக்கு பெருமை. நாங்கள் நிச்சயம் எடப்பாடியாரை ஜெயிக்க வைப்போம். எங்க தலைவர் தான் வருவார். மக்களுடைய ஆசையும் அதுதான், பொதுமக்களுடைய ஆசையும். நன்றி, வணக்கம். 16 தொகுதியில் கண்டிப்பாக நாங்கள் தான் அடிப்போம். ஏன்னா இங்கே இருக்கிற சில ஒரு சென்னை அமைச்சர்கள் பண்ணுற தவறு, இந்த நம்ம சாலை பணியாளர்களையும் அந்த தூய்மை பணியாளர்களையும் ரொம்ப வைத்தசல் கொட்டிக்கினாங்க. அதாவது கொரோனா டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கொரோனாவில் அவ்வளோ கஷ்டப்பட்டு பர்மனெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து தூய்மை பணியாளர்கள் அவங்களும் நம்ம ஆளுங்க தான். அவங்களுக்கு காலை உணவு பண்ணுறோம், நலத்திட்டம் பண்ணுறோம், 10 லட்சம் கொடுக்குறோம், காப்பீடு திட்டம், அதெல்லாம் தவறு. அப்போ ஏற்கனவே 20 வருஷம் 30 வருஷம் வேலை செய்யலாம் எங்கே போவாங்க? அவங்க குடும்பம் எங்கே நடுத்தரில் நிற்குமா? இது தவறான ஒரு விஷயம். அடுத்தபடியாக முதல்வராக 2026 அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்தால் மட்டுமே தமிழகத்திற்கு உண்மையான வெள்ளி தமிழகத்திற்கு பெண்களுக்கு நடமாட முடியும். இல்லை என்றால் சென்னையில் முக்கால்வாசி ரவுடிசங்க. அதுவும் கொளத்தூர் தொகுதி, நாங்களாம் கொளத்தூர் தொகுதியெலாம் முக்கால்வாசி ரவுடிசம். தினசரி ஒரு அசால்ட்டு. நன்றி, வணக்கம். கொளத்தூர்லேருந்து வரோம். கொளத்தூர்லேருந்து எம் ஸ்டெல்லா வட்ட துணை செயலாளர் இருக்கிற 66லேருந்து நாங்கள் எல்லாமே எங்களை பாக முகவரியாக தான் போட்டிருக்காங்க. அதில் நாங்கள் வேலை செய்கிறதுக்கே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது. எப்படின்னா முழுக்க அவங்க ஆளுங்க நம்ம எலெக்ஷன் நேரத்துலேயே வேலை செய்கிறேன். இது சும்மா முகாம் தான் போட்டிருக்காங்க. அந்த இதை ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்கிறதுக்கு தான் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணுற ஆர்ப்பாட்டம் அமக்கலாம் ரொம்ப இதாக இருக்குது. அதனால் இந்த ஆட்சி இதோட தான் அவங்க இப்போ நினைக்கலாம். இந்த 26ஓடு அவங்களது எல்லாமே முடிஞ்சு போச்சு. யார் மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க வரணும். இந்த ஆட்சியில் எல்லாமே செஞ்சாங்க. அம்மா இருக்கும்போது தாலி தங்கத்துலேருந்து வாட்டர் தண்ணியிலேருந்து தொட்டில் குழந்தை வரைக்கும் அம்மா உணவகம், அம்மா கிளினிக்கு எவ்வளோ இது பண்ணாங்க. ஆனால் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போ இருக்கிற நகை 1 லட்சம் ரூபாய். அம்மா இருந்தாங்கன்னா அதே 1/2 கிராம் தங்கம் தான் கொடுத்துருப்பாங்க. எதுவுமே கிடையாது. சைக்கிள் கிடையாது, எல்லாமே லேப்டாப் கிடையாது, எந்த காலுக்கு செப்பல் கிடையாது, பேக் கிடையாது. இவர் மட்டும் அந்த துப்பை வரைக்கு மட்டும் நான் காலையில் டிஃபன் போடுறேன், உணவு போடுறேன், நான் மட்டும் அது இதாகுமா? என்னதான் அவர் இந்த நேரத்தில் ரோடு பாருங்க, குளத்தூர் தொகுதி ஸ்டாலின் தொகுதி தான் அது. அப்படி இருக்கும் போது எவ்வளோ பள்ளம் மேடு. ஒரு நாளைக்கு ஒருத்தர் விடுறாங்க. ஒரு ஆட்டோக்கார் ஓட்ட முடியல, ஒரு சைக்கிளில் போக முடியல, ஒரு பைக்கில் சாதாரண மழைக்கெல்லாம் நின்று போகுது. அப்புறம் என்ன இவங்க அது இது பண்ணுறது? நிறைய பெண்கள் பாதுகாப்பே கிடையாது. முன்னெல்லாம் அம்மா இருக்கும் போது ஒரு நைட் ஷோல சினிமா போயிட்டு வருவோம். இப்போ 9 மணிக்கெல்லாம் வெளியில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அங்கங்கே ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. எல்லா இடமும் ஸ்ட்ரீட் லைட் அவ்வளோவா கிடையாது. அப்படி இருக்கும் போது ஜனங்க ரொம்ப எல்லாத்துக்குமே சிரமப்படுறாங்க இந்த ஆட்சியில். அடுத்த ஆட்சி 26ல் வந்தால் தான் விடிய காலமே பிறகும். இந்த ஆட்சி ரொம்ப மட்டமான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி இது. அதனால இந்த ஆட்சிக்கு மக்களுங்க நல்லா சிந்திச்சு செயல்பட்டு நல்லபடியாக பார்த்து நல்லா யார் நல்லா செய்கிறாங்களோன்ற இதுக்கோசம் பார்த்து ஓட்டு போட்டால் நல்லா இந்த வாட்டி. ஆனால் சொல்லவே வேணாம், எடப்பாடி அண்ணா தான் வருவார். 2026 மாற்றம் கண்டிப்பாக நாங்கள் தான் வின்னு. 2வது மாற்றமே கிடையாது. ரெட்டையில சின்ன அம்மா ஐயா சொன்ன ரெட்டையில சின்னதான் கண்டிப்பாக வரும். எடப்பாடி அண்ணா தான் கண்டிப்பாக வருவார். இந்த பிஆர்ஓ போட்டிருக்காங்களே, அது திமுகவுடைய முழுக்க கைக்கூலியாக தான் வேலை செய்கிறாங்க. அண்ணா திமுக ஆளுக்கு யாருக்கும் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண மாட்டேன்றாங்க. திமுக காரங்க மட்டும் தான் ஃபார்ம் பண்ணி தருறாங்க. அந்த பிஎல்ஓ சரியான வேலை செய்யறதில்ல, கரெக்டான டைமுக்கு வரதில்ல, கேட்கறதுக்கு ரெஸ்பான்ஸே கிடையாது. திமுக காரங்க தான் எல்லா இடத்துலையும் கும்பலாக சேர்ந்து அவங்க கூட சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத வேலை தான் திமுக காரங்க செய்கிறாங்க. திமுக காரங்க சொல்கிற வேலை தான் இவங்க செய்கிறாங்க. அப்புறம் என்னத்துக்கு தேர்தல் கமிஷன் நாங்கள் போரெலாம் அமைச்சிருக்கிறோம். இதை தக்க நடவடிக்கை எடுக்கணும். இது திமுக தவிர மற்ற கட்சியோட புறக்கணிக்கிறாங்க. முழுக்க திமுக ஒரு சதி வேலைக்கான
கண்டிப்பாக திமுகவோட சதி வேலை தான், திராவிட முன்னேற்ற கழக சதி வேலை தான் இது. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா எடப்பாடி தான் முதலமைச்சராக வருவார். எங்களுக்கு இவங்க வரணும் அவங்க வரணுன்றலாம் தேவையில்லை. எங்கள் ஓட்டு எங்களுக்கு கண்டிப்பாக ரெட்டரை ஓட்டு கண்டிப்பாக வந்துடும். 2 ஓட்டுக்கோ 3 ஓட்டுக்கோ 2 சீட்டுக்கோ 3 சீட்டுக்கு போய் நாங்கள் கட்சி அடமானம் வைக்கிற கட்சி எங்கே கிடையாது. ஒரு எம்பி சீட்டுக்கு போய் கட்சி அடமானம் வைக்கிற கட்சி எங்கள் கட்சி கிடையாது. நாங்கள் இலங்கையில் வந்து எங்கள் இலங்கை தமிழர் கொண்டுட்டாங்க, கொள்ள கூட்டம் திராவிட கூட்டம் கொள்ள கூட்டம் சொன்னாலும் இப்போ போயிட்டு ஒரு எம்பி சீட்டுக்கும் 5 எம்எல்ஏ சீட்டுக்கு நின்றுக்கிற கட்சி எங்கள் கட்சி கிடையாது. எங்கள் கட்சி பெரிய கட்சி, கடல் பக்கத்திலே எங்கள் தலைவரை எங்கள் புரட்சி தலைவி அம்மா உறங்கி கொண்டிருக்காங்க. நாங்கள் எப்பவும் வெல்றோம், இரட்டையர் தான் வெல்லும். தமிழகத்தில் எடப்பாடி தான் முதல்வராக வருவார் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கொளத்தூர் வந்து சத்யா, கேசி கண்டு சத்யா. ஆணையத்தில் என்ன செய்யணும்னா இந்த பிஎல்2 கொடுக்குறாங்கல்ல, அவங்க வந்து வீடு வீடாக கொடுக்கணும்னு சொல்லி தான் பேச்சு. ஆனால் வீடு வீடாக கொடுக்கறது கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க, எல்லோருடைய ஃபோன் நம்பரை டிஎம்கேக்காரங்க வாங்கிக்கிறாங்க. அப்போ அவங்கள என்ன செய்கிறாங்க, ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, வந்து நீங்கள் இது பண்ணுங்கள், நீங்கள் அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இந்த நம்பர் கொடுங்க, நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்றாங்க. எங்களுக்கு இது வரைக்கும், நான் அதிமுகவில் இருக்கேன், இது வரைக்கும் 3-4 நாளாக ஃபார்ம் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு நாள் கூட ஃபார்மே கொடுக்கல. நானாக இப்போ கேட்டிருக்கேன், என் ஃபார்ம் தரீங்களா இல்லையான்னு கேட்டிருக்கேன். அவங்க கொடுக்கலன்னா அதுக்கு பிறகு தான் என்னன்னு நன்றி தெரிவிக்கிறேன். அதாவது அவங்க கூட எல்லாம் கூட வீடு வீடாக கொடுக்கணுன்றாங்க. ஆனால் வீடு வீடாக கொடுக்கல. ஆனால் அவங்க BL2 BL1 கிடையாது. எல்லாம் இந்த துப்புரவாதியில் வேலை செய்கிறாங்க பார்த்தியா, அவங்க படித்தவங்க படிக்காதவங்களை கொடுத்தா அவங்க எப்படி ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணுவாங்க, அவங்க எப்படி ஃபார்ம் ரெடி பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோ பேர் படிக்காதவங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்ன செய்கிறா, அவங்கெல்லாம் வந்து இவங்க இந்த மாதிரி அவங்களெல்லாம் போடாமல் இவங்க பார்த்து இந்த மாதிரி எல்லாருக்கும் ஃபார்ம் கரெக்டாக கொடுக்கணும். ஆனால் வந்து எல்லாருமே எகுத்தாங்க, இப்போ இல்லை, எப்போ பிடிச்சி எகுத்துறாங்க. ஆனால் இவங்க அதை எடுக்கவே இல்லை. இப்போ தான் ரொம்ப தீவிரமாக இவங்க முடிஞ்சு போகிற கதைன்னு தெரிஞ்சு போச்சு, பப்ளிக் பண்ணிட்டாங்க. அதனால் இவங்க முடிஞ்சு போகிறதுனால இப்போ தான் அதை எடுக்கணும்னு தோணுது. ஆனால் இதுக்கு முன்னெல்லாம் அவங்க எடுக்கணுன்ற தோணலே கிடையாது அவங்களுக்கு. 2026 மீண்டும் ஆட்சி அமைக்கும். எடப்பாடியார் தான் எங்கள் அண்ணன் மாவட்ட செயலாளர் தான். வில்லிவாக்கம் தொகுதி இல்லை கொளத்தூர் தொகுதியில் ஜெயிப்பார், கண்டிப்பாக உண்டு. இது SIRன்னு சொல்லிட்டு வாக்கு வந்து எங்கேயும் செதறக்கூடாது. ஷிஃப்டடு டெலிட்டு இப்படி இருக்கலாம், இறப்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக பதிவு பண்ண வேணும். அது வந்து ஏதோ திருட்டு ஓட்டுலாம் மற்றவங்கள போடக்கூடாது. டெட்டுனா டெட்டு, டெலிட்னா டெலிட்டு. அதனால் வந்து நாங்கள்லாம் பெண்கள்லாம் வந்து எங்கள் உரிமை, ஓட்டு உரிமைக்காக நாங்கள் போராடுறோம். இல்லை, அப்படி முடிஞ்சுட்டா வெளி மாநிலத்துலலாம் நல்ல சக்ஸஸாக போயிட்டுருக்கு இது SIR. அதுவும் இங்கேயே இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது இங்கேயும் நல்லா போகும் தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். சாத்தியமாகும். எல்லாம் க்ராபேட் பண்ணால் நல்லா சாத்தியமாகும். ஆமாம், நிஜமாக கல் ஓட்டு போடணும். அதுதான் வந்து அவங்களுக்கு படிக்க தெரிலன்னா சொல்லிட்டு அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு BLO ஃபஸ்ட்டு BLO2 சொல்லிட்டு 2 பேர் இது பண்ணுறாங்க. அவங்ககிட்ட நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கலாம், டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு. ஆமாம், ஒரு நல்லது வரும்போது ஒரு கெட்டதும் வரும்ல, எதிர்ப்பு வரதான் செய்யும். அதை எதிர்த்து போராடி வெற்றிப்படும். அம்மா காட்டின வழியில் ரெட்டை இலை சின்னத்தில் நாங்கள் எதிர்ப்பு தாண்டி நாங்கள் வருவோம். இந்த 2026 அம்மா வந்து காட்டிட்டு போன எடப்பாடி ஐயா வந்து வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக ஏதோ எடுப்பார். அவர் ஆட்சியில் உட்காருவார். கொஞ்சம் சத்தமாக பேச கேட்கல. இந்த ஆர்ப்பாட்டம் வந்து SIR முறைகேடுனால தான் முக்கியமான ஆர்ப்பாட்டமே. SIRஐ வந்து முறையாக இந்த ஆளுங்கட்சி சரியாக செய்யவில்லை. அவங்களோட பவர்ஸை வச்சுக்கிட்டு அவங்க மாநகராட்சி கவுன்சிலர்ஸை வச்சுக்கிட்டு அந்த மாநகராட்சி கமிஷனர்கிட்ட சொல்லி அந்த ஊழியர்களை, அந்த வாக்குகளை நீக்க வேண்டிய வாக்குகளை, இறந்து போன வாக்குகளை நீக்காமல் அதை வைத்து போலி வாக்குகள் 2026 போலி வாக்குகள் அழைப்பதற்கு உண்டான சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இந்த எதிர்ப்பு போராட்டமே. மற்ற கட்சிகளுக்கு மட்டும் திமுக கட்சிகளுக்கு கரெக்டான அந்த படிவங்கள் மற்ற கட்சிக்காரங்க கேட்டால் படிவங்கள் திமுக பண்ணுறது இது காலகாலமாக திமுகவோட செயலுங்க. போன இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் எலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திமுக என்ன பண்ணுச்சு, இருக்கிற அதிமுகவோ இல்லை மாற்றுக் கட்சி வாக்காளர் பட்டியல் நீக்கிவிட்டது. இப்பொழுது என்ன செயல் என்றால் அந்த வாக்காளரை நீக்கவும் அவர்களுடைய வாக்காளர் இங்கேருந்து இடம் மாறி போன வாக்காளரை நீக்காமல் அவர்களுக்கு துட்டு கொடுத்து பணம் கொடுத்து வாக்களிக்கிறதுக்கு உண்டான சூழ்ச்சியில் இறங்கி கொண்டு இருக்கிறது.
ஏனென்றால் கண்டிப்பாக அவர்களுக்கே தெரியும் 2026 அவங்களால ஆட்சி அமைக்க முடியாது. அதனால் இந்த வேலையில் இறங்கிவிட்டார்கள். மற்ற கட்சியெல்லாம் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற போது ADMK வந்து ஆதரவு தெரிவிக்கிறது. எதற்காக? மற்ற கட்சி என்ற போது நீங்கள் ஏதாவது கட்சி பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம சொல்லலாம். இப்போ தாவேக்கா நாம் தமிழர்லாம் இது வரைக்கும் வந்து களத்தில் இறங்கி முதலமைச்சராகவோ எதுவும் ஆட்சி பணியில் எதிர்கட்சியாகவோ அவங்க செயல்பாட்டே இல்லை. இந்த செயல்பாட்டுக்கு தெரிஞ்சவங்கள தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க அடிப்படை பிஎல்ஏனா யார், அவங்க என்ன பண்ணணுன்ற இதே கிடையாது. நீங்கள் வந்து தாவேக்கா பற்றி சொல்கிறீங்க, இப்போ தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. சீமான் கட்சி பல அரசியலுக்கு இது கலந்தாலும் அவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு கேண்டிடேட் நிற்க வச்சு அந்த கேண்டிடேட்டை வச்சு அவங்க வேறு வேலை பண்ணிட்டாங்க தவிர அவங்களுக்கு அடிப்பட்ட இதில் என்ன பண்ணணும், ஒரு வாக்குன்னா என்னன்றது அவங்க தெரியாது. புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா வழியிலே கழகத்தை கட்டி காக்கும் 3ஆம் தலைமுறை எங்களுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க யார் அந்த சார் என்று கேட்டாலே அலரும் ஸ்டாலினுடைய எஸ்ஐஆர் குறித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்தது சுமார் 10,000 பேருக்கு மேலாக பொதுமக்களுடைய உணர்வுகளை எடுத்து கூறுகின்ற விதமாக அனைத்து மாவட்ட கழக செயலாளருடைய ஒத்துழைப்போடு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பொதுமக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளோம். கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக கோடான கோடி நன்றி மலர்களை காணிக்கையாகிறோம். நன்றி நன்றி நன்றி.